கருத்தரங்கத்திலே வீட்டிருக்கிற இளம் புரட்சியாளர் அவர்களே, பூவையாரின் புகழுக்கு பெருமை சேர்த்தது வீரமா என்கிற தலைப்பிலே பேசி அமர்ந்திருக்கிற அகில இந்திய பொதுச் செயலாளரும் கனரா வங்கியினுடைய முதுநிலை மேலாளருமான அருமைக்குரிய அண்ணன் ஜெய்பீம் சிவாஜி அவர்களே, சட்டம் பயின்றதாலா என்கிற தலைப்பிலே பேசி அமர்ந்திருக்கிற மாநில தொழிற்சங்க பிரிவினுடைய தலைவர் அருமைக்குரிய அண்ணன் ஆர் டி முருகேசன் அவர்களே, இந்த மேடையில் அமர்ந்திருக்கிற மாநிலத்தினுடைய தலைவர் துணைத் தலைவர் அருமைக்குரிய அண்ணன் தளபதி ஏழுமலை அவர்களே, மாநிலத்தினுடைய பொருளாளர் அருமைக்குரிய அண்ணன் தொழூர் மாறன் அவர்களே, மாநிலத்தினுடைய செயலாளர் அருமை சகோதரர் பழஞ்சூர் வின்சென்ட் அவர்களே, மாநிலத்தினுடைய இளைஞரணி தலைவர் அருமைக்குரிய சகோதரர் மனோகர்ஜி மகா அவர்களே, மாநில சிறுபான்மை பிரிவினுடைய தலைவர் அருமைக்குரிய தாமஸ் பர்னபாஸ் அவர்களே, மாநிலத்தினுடைய துணை பொதுச் செயலாளர் நகரமன்ற உறுப்பினர் முல்லைக்கு பலராமன் அவர்களே, அருமைக்குரிய மாநிலத்தினுடைய இளைஞரணி பொதுச் செயலாளர் வலசை எம் தர்மன் அவர்களே, அருமைக்குரிய சகாதேவன் அவர்களே, அருமைக்குரிய ஐசிஎஃப்னுடைய நேற்றைய பிறந்தநாள் விழாக்கான அருமைக்குரிய சகோதரன் சாந்தகுமார் அவர்களே, மாநிலத்தினுடைய செயலாளர் அருமைக்குரிய சகோதரர் பூவை சரவணன் அவர்களே, பாக்சர் தாஸ் அவர்களே, மதிவாசன் அவர்களே, அருமைக்குரிய வெள்ளானூர் நாகராஜ் அவர்களே, முரளி அவர்களே, அண்ணன் பூவை சுருளி அவர்களே, அண்ணன் மலையம்பாக்கம் துரை அவர்களே, செய்தி தொடர்பாளர் மரியாதைக்குரிய சகோதரர் கே எஸ் ரகுநாத் ஸ்ரீமன் அவர்களே, மாவட்டத்தினுடைய செயலாளர் அருமைக்குரிய சகோதரர் சிபி குமார் அவர்களே, செல்லா அவர்களே, எஸ்பிசி தனசேகரன் அவர்களே, பம்மல் குரப்பேட்டை ஆனந்தன் அவர்களே, பிரீஸ் பன்னீர் அவர்களே, திரளாக குழுமிருக்கிற சான்றாண்மை மிக்க சகோதரர்களே, இங்கு அத்துணை பேருக்கும் என்னுடைய ஜேபீம் கலந்து வணக்கத்தை முதற்கண் உரித்தாக்கிக் கொள்கிறேன். பூவையாரின் புகழுக்கு பெருமை சேர்த்தது சாதி ஒழிப்பு என்கிற தலைப்பின் வலியுறுத்தி இன்றைக்கு இந்த மேடையிலே இறுதியாக நிறைவுரை வழங்க இருக்கிற அருமைக்குரிய அண்ணன் ஜெகன்மூர்த்தியார் அவர்கள் விரிவாக சாதி ஒழிப்பை பற்றி பேசுவார்கள். இருந்தாலும் இன்றைக்கு நாம் இங்கே கூடியிருக்கிறோம். 1926 வருடம் மகத் நகராட்சிக்கு உட்பட்ட பகுதியிலே சவுதார் குளத்திலே பேரறிவாளர் டாக்டர் பாபாசாஹேப் அம்பேத்கர் அவர்கள் தண்ணீரை அள்ளி பருகினார் என்று சொன்னார் அண்ணன் சிவாஜி அவர்கள். என்ன காரணம் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். ஆடு மாடுகள் கூட அந்த குளத்திலே தண்ணீர் பருகலாம், ஏன் பன்றிகள் கூட அந்த குளத்திலே தண்ணீர் பருகலாம். ஆனால் தாழ்த்தப்பட்ட ஒருவன் தண்ணீர் அருந்த தடை இருந்தது. அந்த தடையை நீக்குவதற்கு கலெக்டருடைய உத்தரவு பெற்று மக்களை ஒருங்கிணைத்து செல்போன் வசதி, தொலைபேசி வசதி எதுவுமே இல்லாத காலகட்டத்திலே அறிக்கையின் விலக்கு எடுத்துக்கொண்டு வீதி வீதியாக சென்று கிராமம் கிராமமாக சென்று நம்முடைய சாதிகளை ஒருங்கிணைத்து காட்டியவர் தான் பாபா சாஹேப் அம்பேத்கர் அவர்கள். அதே சாதியை ஒருங்கிணைத்து காட்டியவர் இன்றைக்கு வட தமிழகத்திலே ஆண்டரசன் பேட்டையில் பிறந்த பூவை மூர்த்தியார் மட்டும்தான் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். ஏதோ அம்பேத்கர் சொன்னார் கற்பி ஒன்று சேர் புரட்சி செய் என்று சொன்னார். அவர் சொன்ன கற்பி என்கிற அந்த அர்த்தத்துக்கு காரணம் எம்ஏ படி, பிஏ படி, சட்டம் படிலாம் கிடையாது. இவன் யார் என்பதை இவனுக்கு நீ உணர்த்து
அவன் ஆர்ப்பரித்து சமுதாயத்தினுடைய சேவைகளை செய்வான். அவனுக்கு நீ உணர்த்தி என்று சொன்னார். சட்டம் படிக்கிறத பத்தி அவர் சொல்லல, ஆனால் பகுத்தறிவை ஊட்டி என்று சொன்னார். தாழ்த்தப்பட்ட ஒடுக்கப்பட்ட மக்கள், குறிப்பாக இந்த கிராமத்தில், இது பக்கத்தில் இருக்கிற அரண்வாயில் என்னுடைய சொந்த ஊர். என்னுடைய தாத்தா ஒரே ஒரு அந்த கோவணத்துக்காக ஒரு கழனியை எழுதி கொடுத்து விட்டார். அது புட்டக்கந்த ஓடன்னு சொல்லுவாங்க இன்னைக்கு கூட. ஒரு கோவணத்துக்கு கழனி எழுதி கூட யாரிடத்தில் தெரியுமா? ரெட்டியார் கிட்ட. அந்த நிலை மாற வேண்டும் என்று சொன்னால், அன்னைக்கு தெரியும் ஏழுமலனுக்கு அடிக்கடி சாதி சண்டைகள் இங்க நடக்கும். ஊருக்கும் சேரிக்கும், திருவூருக்கும் அரண்வாயிலுக்கும் நடக்கும் இல்லையா? பெரிய மிகப்பெரிய கலவரம். அரண்வாயிலுக்குள்ளே இருக்கிற சேரிக்கும் ஊருக்கும் தகராறு. 1983 மிகப்பெரிய கலவரம். ஆமா, ஆனா இதுக்கெல்லாம் என்ன காரணம்? சாதி தானே. மேலவளவில முருகேசனை படுகொலை செய்தது எதனாலே? சாதியாலே. கீழ்வெண்மணியில குடிசி கொளித்தது எதனாலே? சாதியாலே. தாமிரபரணி ஆற்றில படுகொலை செய்து எதனாலே? சாதியாலே. அவ்வளவு பரமக்குடியிலே துப்பாக்கி சூடு நடந்தது என்ன காரணம்? சாதியாலே. இப்படி தொடர்ந்து தர்மபுரியிலும் மரக்காணத்திலும் நடந்த இனப்படுகொலைக்கு காரணம் என்ன? சாதி. ஆகவே இந்த சாதியை ஒழிக்க வேண்டும் என்று சொன்னால் மக்களை ஒருங்கிணைக்க வேண்டும் என்கிற தாரக மந்திரத்தை கண்டுபிடித்தவர் பூவை மூர்த்தியார் அவர்கள். ஏன் என்று சொன்னால், நிறைய பேசினார் அண்ணன் ஆண்டி முருகேசன் கூட சொன்னாரு. அவர் சட்டத்தை பத்தி பேசினாரு, அண்ணன் வீரத்தை பத்தி எல்லாம் பேசினாங்க. ஆனால் எல்லாவற்றுக்கும் முன்னோடி சட்டத்தில் கூட ஒரு கேள்வி கேட்டான் ஒருத்தன் பத்திரிகையாளர். வாட் இஸ் த மீன் பிட்வீன் ஜெயேந்திரர் அண்ட் ஜெயலட்சுமி? அப்போ அவன் சொல்றாரு, nothing but Jayalakshmi was in police custody, but police was in Jayalakshmi custody. ஜெயேந்திரருக்கும் இதே நிலைதான். காவல்துறையோ ஜெயலட்சுமி மடியில், ஜெயேந்திரரோ காவல் பிடியில். ஜெயேந்திரரோ காவல் பிடியில், ஜெயலட்சுமியோ காவல்துறை மடியில் என்று சொன்னார். ஆக இவர்கள் எல்லாம் படித்தது. இப்போ ஐஏஎஸ் படித்து சொன்னாரு, படிப்பு என்றைக்கு உதவும் என்று சொன்னால், இப்ப உமாசங்கர் ஐஏஎஸ் படிச்சாரு. என்ன சொன்னாரு? சமீபத்தில் அவருக்கு பாதிப்பு வரும் பொழுது எல்லாரும் போராட்டம் பண்ணோம். கடைசியா எல்லாம் ஏசு கிறிஸ்து பட்டு போயிட்டார், ஒரே வரியில சொல்லிட்டு போயிட்டாரு. இவனுக்காக பாடுபட்டவன், போராட்டம் பண்ணவன், சிறை சென்றவெல்லாம் கையை கட்டி வேதனை பண்றான். என்னடா இவன் பகுத்தறிவு சிந்தனை இருக்கும் என்று பார்த்தால் அப்பேற்பட்ட படிப்பு எதற்கு? ஏங்க, ஒரு ஐஏஎஸ் அதிகாரி மட்டை அடிச்சு அழகு குத்தி நெருப்பு மறிக்கிறான். அந்த படிப்பு தேவையா? அல்லது ரிக்ஷா ஓட்டுறோம் பகுத்தறிவு சிந்தனையோட இருக்கிறான் என்று சொன்னால், இவனை விட ரிக்ஷா ஓட்டுறவன் தான் மிகப்பெரிய அறிவாளி. அவன் தான் படிப்பாளி, பகுத்தறிவுவாதி. காமராஜர் ஒரு முதல் மந்திரியாரும் பொழுது நேரு தமிழ்நாட்டுக்கு வராரு. நேரு வந்த உடனே அவருடைய சட்டமன்றத்துக்கு வந்து அவருடைய அலுவலகம் பார்வையிட்டு வந்துறாரு. ஏர்போர்ட்டுக்கு போறாங்க. காமராஜர் வழி அனுப்ப சென்று கொண்டிருக்கிறார். ஏர்போர்ட்டுக்கு போயிட்டாரு. ஏர்போர்ட்டில் அந்த பயணிகள் உட்காரும் அறையில் உட்கார்ந்து பேசிவிட்டு நேர பிளைட்டுக்கு போயிடுறாரு நேரு. உடனே காமராஜர் என்ன பண்றாரு? நேரு திடீர்னு மறந்துறாரு. ஃபைல் எல்லாம் அந்த ஓய்வு அறையில வச்சுட்டு வந்துட்டாரு. காமராஜர் என்ன பண்றாரு? அவருடைய புத்தி சாதுரியத்தால் அந்த ஃபைல் எடுத்துட்டு பின்னாடி ஓடி வராரு. ஓடி வந்து நேரு வந்து படிக்கட்டு மேல இருக்கிறாரு. அந்த அந்த விமானத்தின் படிக்கட்டு மேல நின்று இருக்கிறாரு. கீழே காமராஜர் இருக்கிறாரு. அவர் இறங்கும் பொழுது இவர் ஏறுறாரு. ஏறி ஃபைல் நான் கொண்டு வந்துட்டேன், திஸ் இஸ் யுவர் ஃபைல் அப்படின்றாரு. காமராஜர் படிக்கல, ஆனாலும் அந்த ஃபைலை கொடுத்துட்டு நேரு சொல்றாரு, யூ ஆர் டூ ஹை என்று சொல்லுகிறார். நீ மிக உயர்ந்துட்ட நீ அப்படின்னு சொல்றாரு. அப்போ காமராஜர் சொல்றாரு, பட் நாட் அப் டு யுவர் லெவல் என்று சொல்லுகிறார். நீ உயர்ந்துட்டேன்னு சொல்றாரு. யூ ஹைட்னா இதுல பொருள் என்னன்னா நீ உயர்ந்துட்ட, உயரமானவன் என்று கூட பொருள். ஆனால் காமராஜ் சொல்றாரு, நாட் அப் டு யுவர் லெவல் என்று சொல்றார். ஏன்னா இவர் மேல நின்றுருக்காரு. உன் அளவுக்கு உயரல நானு. அவர் மறைமுகமா சொல்றாரு, அவர் படிக்கலங்க. எப்படி இந்த அறிவு வந்தது? படிப்பதனால் எந்த அறிவும் வந்துவிட போவதில்லை.
சாதி ஒழிப்பில் முன்னணியாக திகழ்ந்தவர் தமிழகத்திலே பூவை மூர்த்தியார் தவிர யாரும் கிடையாது. மண்ணுரிமை போராளி சொல்றான், திருமாவளவன் போயிட்டு அங்க தேவருக்கு சிலை வைக்கணும் சொல்றான், மதுரை விமான நிலையத்துக்கு தேவர் பேர் வைக்கணும் சொல்றான். அவன் சாதி ஒழிப்பு போராளியாங்க? மண்ணுரிமை போராளின்னு சொல்றான். நெல்லை மாவட்டத்தில் போய் அங்க போய் தேவருக்கு சிலை வைக்கணும் சொல்றான், விடுமுறை அறிவிக்கணும் சொல்றான். இது எப்படி போராளியாக இருக்க முடியும்? இங்க நிறைய பேசுறாங்க. அண்ணன் சிவாஜி சாரும் நம்ம முருகேசனும் மிக அரிய பல கருத்துக்களை சொன்னார்கள். இவை எல்லாம் கூட சாதிக்கு முன்னால் ஈடுபடாதுங்க. ஜெகஜீவன் ராம் இந்த நாட்டினுடைய பாதுகாப்பு அமைச்சராக இருந்தவர். இந்த நாட்டினுடைய மிகப்பெரிய அமைச்சர் பதவி பாதுகாப்புத்துறை அமைச்சராக இருந்தவர் நேரு காலத்தில். ஆனால் அவர் இந்த நாட்டில் நேரு மறந்துறாரு. பிரதம மந்திரி பதவிக்கு ஆலோசனை கேட்கிறாங்க, யார் என்று, நெக்ஸ்ட் பிரைம் மினிஸ்டர் யாரு அப்படின்னு. இப்போ இந்த நாட்டில் மிகப்பெரிய பணக்காரர் ஜெகஜீவன் ராம். மீரகுமாரோடைய அவங்க பொண்ணு தான். அந்த அம்மா எனக்கு ஜாதி பத்திலாம் தெரியாது, எங்க அப்பா பெரிய பணக்காரர். சோசியலிஸ்ட் கூட பேசுவாங்க, கம்யூனிஸ்ட் பேசுற கூட சொல்லுவாங்க, ஈக்குவாலிட்டி லிபர்ட்டில பேசுவாங்க. ஈக்குவாலிட்டி எப்படி வரும்னா, பொருளாதார ஈடேற்றம் அடைந்தால் சமத்துவம் ஏற்படும் என்பது கம்யூனிஸ்டவாதிகளின் சித்தாந்தம். சரி, பாபு ஜெகஜீவன் ராம் மிகப்பெரிய பணக்காரர், இந்தியாவில் மிகப்பெரிய ஒரு அமைச்சர் பதவியில் இருப்பவர். அப்போ பாபு ஜெகஜீவன் ராம் பேர் வந்து ப்ரொபோசலுக்கு போகுது, இவர் வந்து பிரைம் மினிஸ்டர் ஆகலாம் அப்படின்னு. ஆனா சரண் சிங் சொல்றான், அப்போ I will not allow a charmer will become in prime minister of India என்று சொல்லுகிறான். நான் ஒரு சாமர் பிரதம மந்திரி ஆவதை ஒரு